வணக்கம், என் பெயர் எம். முர்ஷிதா, செகண்ட் BCA. குறைந்த வருவாய் உள்ளவர்களை கவர உணவு டெலிவரி நிறுவனங்கள் திட்டம் விரிவாக்கம் மிகவும் குறைவான நிலையில் இருந்து வருவதை எட்டி ஸ்விக்கி, ஜொமோட்டோ ஆகிய நிறுவனங்கள் குறைந்த வருமானம் உள்ளவர்களை தங்களது நிரந்தர வாடிக்கையாளர்களாக மாற்றுவதற்கு புதிய திட்டங்களை அறிவித்துள்ளது. மாணவர்களையும் மற்றும் ஆன்லைன் டெலிவரி நிறுவனத்தின் சேவைகள் பெறுவதில் புதியவர்களையும் ஈர்க்கும் வகையில் பாக்கெட் ஹீரோ என்ற திட்டத்தின் ஸ்விக்கி கடந்த நவம்பர் மாதம் அறிவித்தது. இந்த திட்டத்தின் கீழ் குறைந்த விலையில் உணவுப் பொருட்களை அளிக்கும் வகையில் சில ரெஸ்டாரண்ட்களுக்கு கூடுதல் தள்ளுபடி அளித்து அவற்றை தங்கள் நிறுவனத்துடன் ஸ்விக்கி இணைத்துள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் டெலிவரிக்கான கட்டணம் எதுவும் கிடையாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்களுக்காக குறைந்த அளவு மற்றும் செலவு செய்ய விரும்பும் மாணவர்கள் மற்றும் குறைந்த வருவாய் உள்ளவர்களை இந்த திட்டம் கவர்ந்துள்ளதாக இந்த நிறுவனத்தின் துணைத் தலைவர் சித்தார்த் பக்கு கூறியுள்ளார். இவர்களுக்கு புதிய உணவு பண்டங்களை குறைந்த விலையில் சுவைக்கும் வாய்ப்பு கிடைப்பதால் இவர்கள் ஸ்விக்கியின் நிரந்தர வாடிக்கையாளர்களாக ஆகிவிடுவார்கள் எனவும் அவர் கூறினார். குறைந்த விலையில் வீடுகளை சமைக்கப்படும் உணவை அளிக்கும் வகையில் எவரிடோ எனும் புதிய திட்டத்தின் ஜொமோட்டோ துவங்கியுள்ளது. இதில் மக்களின் வழக்கமான தினசரி உணவுகள் அளிக்கப்படுகின்றன. இதன் விலை குறைவாகவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் ராஜேஷ் ராஜன் தெரிவித்துள்ளார். தங்கள் வணிகத்தை பெருக்க தாங்கள் ஒரே சமயத்தில் 20 அம்புகளை விட உள்ளதாகவும் அவற்றில் எது சிறப்பாக செயல்படுகிறது என்று பார்த்த பின்னர் அதனை விரிவுபடுத்த உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து தங்களிடமிருந்து உணவுப் பொருட்களை வாங்கும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்த 2 நிறுவனங்களும் கடும் முயற்சிகள் எடுத்து வருவதாக உணவுத்துறை நிபுணர் கூறியுள்ளார். உணவு டெலிவரி மூலம் கிடைத்து வரும் வருவாய் ஸ்விக்கி நிறுவனத்திற்கு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டில் 17% அதிகரித்துள்ளதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. ஜொமோட்டோ நிறுவனம் கூறுகையில் தங்கள் வாடிக்கையாளர்களில் 30% பேர் குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறையாவது உணவு ஆர்டர் செய்கின்றனர் என்று கூறியுள்ளது. ஆனால் தற்போது உள்ள நிரந்தர வாடிக்கையாளர்கள் மூலம் ஏற்படும் வருவாய் உயர்ந்த குறைவு என்பதால் லாபத்தை அதிகரிப்பதற்கு புதிய வாடிக்கையாளர்களை உருவாக்குவது கட்டாயமாகிவிட்டது எனவும் நிபுணர்கள் கூறியுள்ளனர். நன்றி.